நன்றி. அடுத்த நிகழ்வாக சமையல் போட்டி பரிசு வழங்குதல். நடுவர்கள் திருமிகு கவிதா தினேஷ், திருமிகு ஜீவிதா குணசேகர், திருமிகு தனலட்சுமி சாய். ஆசிரியர்கள் திருமிகு ஜினியா, திருமிகு குமார் தினேஷ், திருமிகு பாரதிராஜன். ஒருங்கிணைப்பாளர் பாரதிராஜன் தாமோதரன் அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நிலை 7 நிலை 8 மாணவர்கள் மேடைக்கு வரும். ஆமா, நிலை 7 நிலை 8 மாணவர்கள் மேடைக்கு வரும். வெப்ஸ்டர் நிலை 8 தான். வாங்க ஜட்ஜஸ், நீதிபதிகள். நன்றி. இது வந்து சமையல் போட்டி வந்து உணவு தமிழ் சமையல் அப்படிங்கிற போட்டி. ஆமா, இது வந்து நாம நிலை 7 நிலை 8ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வெவ்வேறு கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அவங்கள ஒருங்கிணைச்சு தனி வகுப்பு எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதை ப்ராக்டிஸ்க்கு வர வச்சு பண்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமா இருந்துச்சு. அதனால அவங்களே வந்து ஒரு உணவை சமைச்சு பாரம்பரிய உணவு வகைகள் அவங்களுக்கு கொடுத்து கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, திணை அப்படிங்கிற மாதிரியான. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? சீட்ல வந்து உட்கார்றீங்களா? ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்கன்னு தெரியல. வந்து உட்காருங்க ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை வந்து உணவு லிஸ்ட் அவங்களுக்கு கொடுத்து அந்த லிஸ்ட்லாம் வந்து நிறைய கடைகளில் கிடைக்காது, அவங்க வீடுகளில் இருக்காது. அதெல்லாம் ஒரு சவால்களான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி உணவுகள் இருந்தாலும் அதில் வந்து சமைக்கிறதுக்கு நீங்கள் போய் யூடியூப்ல தேடினீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு கிட்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க பெற்றோர்கள் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. பெற்றோர்களுக்கு வந்து அது ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா எல்லா வீடுகள்லையும் வந்து அது தினந்தோறும் செய்கிற ஒரு பொருளாக இருக்காது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உணவுகளை எடுத்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் எல்லா மாணவர்களும் ஒரே ஒரு கிட்டு மட்டும் பண்ண முடியல மகதி. ஆனால் அவங்க தனிப்பட்ட காரணங்களால் அவங்களால பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. மற்ற எல்லா கிட்ஸும் பண்ணாங்க. எல்லா கிட்ஸும் பண்ணி ஒரு உணவுமே வெவ்வேறு உணவுகள். நீங்கள் போன வாரம் அந்த டீச்சர் ஹவுஸ் மெம்பர்ஸ் குரூப்பில் கூட அனுப்பியிருப்போம். அவங்க சமைச்சதை கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஆசிரியர்களும் சில ஜட்ஜு கூட அதை டேஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோக்கெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி உணவுகளை வந்து சமைச்சு கொண்டு வந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விருது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அறிவித்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆத்திச்சூடி அருந்தமிழ் பள்ளியோட வேர்கள் ஒருத்தவங்களா இருக்க கவிதா, அவங்களுடைய கைடன்ஸ் வச்சுட்டு தினேஷ் அவரும் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. அதை வச்சு ஜட்ஜஸ் கவிதா, தனா, ஜீவிதா இவங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியில் எனக்கு சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தினேஷ் வந்து இன்னொரு ஜட்ஜாக இருந்து அவர் வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் சரி பண்ணி கொடுத்து டை பிரேக்கர் இருந்துச்சு. அதில் வந்து அவரு ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்து நான் அவருக்கு நைட்டு 12:30 மணிக்கு அனுப்பேன். அவர் எனக்கு அது 1:30 மணிக்கு அனுப்பேன். நான் 1:45 மணிக்கு நவீனுக்கு அந்த ரிசல்ட் அனுப்புற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. எல்லா வீடியோவும் நானே இன்னும் பார்க்கல. நான் ஆர்கனைசர் தான். நான் அதில் நீதிபதியோ இல்லை அதுக்கு மதிப்பெண் கொடுக்கறதுக்கோ எனக்கான அதிகாரம் கிடையாது. ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து எல்லாத்தையும் அதை பார்த்து ஒரு வீடியோவும் பார்த்து செஞ்சு அவங்களுடைய மதிப்பெண்கள் கொடுத்தாங்க. சொன்ன நேரத்துக்கு அதெல்லாம் கொடுத்தாங்க. அதற்காக ஜட்ஜஸ்க்கு முதற்கண் நன்றி, வணக்கங்கள். அதுக்கப்புறம் வந்து தன்னால் கலந்துக்க முடியலனாலும் இந்த ஈவெண்ட்ல, ஆனால் அதில் வந்து ஏதோ ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு மகதி வந்து அவங்க ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த பரிசுகளுக்கான கேட்டகரிஸை சொல்லிட்டு அதுக்கான பெயர்களும் வாசிக்க போகிறாங்க. அவங்க சொல்ல அதை வந்து இங்கே இருக்கிற நீதிபதிகள் வந்து கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு கேட்டகரியும் படித்து அதில் வந்து வின்னர் ரன்னர் அப்படின்ட்டு 2 கேட்டகரியில் கொடுப்பாங்க. மகதி. முதலாவது கேட்டகரி ஆற்றலும் ஆர்வமும். வின்னர் மகாஸ்வேதா.
Runner-up, Krishi. Second category, Unavil Pudume. Winner, Nandana. நந்தனாவுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து ஒரு ஃப்ரேம் மட்டும் உடஞ்சிருக்கு. உள்ளே இருக்க சர்டிஃபிகேட் தான் முக்கியம், ஃப்ரேம் இல்லை. அது சரி பண்ணிடலாம். Runner-up, Taryn. Third category, Arasuve Ude Nagechuve. Winner, Nithila. Runner-up, Neha. Fourth category, Unuvidan Tamarum. Winner, Gautam. Runner-up, Preetu. Fifth category, Arogyam Atane Yellam. Winner, Subin. Runner-up, Kalyan. நன்றி மகதி. அடுத்து ஓவரால் கேட்டகரி ஃபினிஷ். அடுத்து இதுல இந்த எல்லா கேட்டகரியிலயும் வந்து டாப்ல வந்து பரிசு வாங்குறது வந்து ஆதர்ஷ். ஓவரால் கேட்டகரி வின்னர். நன்றி. இதுல வந்து நீங்க கிட்ஸ் எல்லாம் மேல வாங்க. கிட்ஸ் எல்லாம் மேல வாங்க. தம்பி எல்லா மாணவர்களும் வாங்க. மகத்தி நீங்களும் வாங்க.
இதுல வந்து இந்த வீடியோ எல்லாம் முழுசா பார்த்த நீதிபதிகள் கிட்ட சில கேள்விகள், நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ஒரு ஃபன்னான ஒரு மொமெண்டோ இல்ல ஒரு சர்ப்ரைஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆனப்புறம் தான் நான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எனக்கு தெரியும். இந்த பசங்க ஒவ்வொன்றும் ஈச் ஒன்று என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் எல்லாம் தமிழில் சொன்னாங்க, எதுவுமே இங்கிலீஷில் சொல்லல. பசங்க ரொம்ப நல்லா தமிழ் பேசியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸில் இருக்கும், அதனால வந்து நம்மளுக்கு இந்த ரெசிபியெல்லாம் நம்ம பாரதி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை வந்து நீங்கள் பார்த்து எல்லோரும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியாக இருந்துச்சு, இவ்வளோ பசங்களுக்கு ஹெல்த்தியாக அது தெரியறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஓகே, இந்த ரெசிபி இந்த பையன் பண்ணது இன்னும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரெசிபிஸ் வந்துட்டு புதுசாக ரெசிபி லைக் நான்லாம் பண்ணதே கிடையாதுங்க எங்கள் வீட்டில். அதனால் பட் கட்டிங் ஸ்கில்ஸ் பசங்க மெயினாக தமிழில் பேசினது டாப் டு பாட்டம் வந்துட்டு லைக் ஃபுல் வீடியோ பார்த்தேன் அப்படின்னா தமிழில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் அதோட நகைச்சுவையும் சேர்ந்து கலந்து எல்லாம் பண்ணாங்க. இவர் வந்துட்டு கட்டிங் ஸ்கில்ஸ்லாம் செம்ம. சில பேர் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த டிஷ்ஷஸ்லாம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கும் நான் சொல்லுவேன் நான் பண்ணேன்னா இல்லைன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஸோ கிட்ஸ் ஏதாவது ஷேர் பண்றீங்களா உங்க ஃபன் மொமெண்ட்? ஏன்னா நிறைய சர்ப்ரைசஸ் இருந்திருக்கும். நீயா? நான் வந்து கொல்ல தொகை பண்ணேன். எனக்கு வந்து கொல்லுனா எதுவும் தெரியல, இப்போ தெரியும். கொள்ளு துவையல் வந்து இருந்த உணவுல வந்து பர்சனலாக வந்து கொள்ளு துவையல் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நித்திலாவுக்கு வந்து அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சு கொள்ளு துவையல். ஸோ நித்திலாவுக்கு அதை தான் பிசைஞ்சு கொடுத்தோம். ஆனால் அவளுக்கே தெரியல வந்து அவள் சாப்பிட்டது கொள்ளு துவையல்ட்டு. ஆனால் பர்சனலாக எங்களுக்கு வந்து கொள்ளு துவையல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்க நன்றி. வேற யாராவது கிட்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? எனி சர்ப்ரைசஸ்? அவங்களோட பேரண்ட்ஸ் நிறைய கதைகள் இருக்கும், பட் பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து ஒரு சிறப்பு செய்கிறோம். நன்றி. அடுத்ததாக யாழ் நூலகம். பங்கேற்பாளர்கள் திருமிகு பாரதிராஜன் தாமோதரன் மற்றும் ஆத்திச்சுடி குழந்தைகள். ஒருங்கிணைப்பாளர் திருமிகு பாரதிராஜன் தாமோதரன். மீண்டும்